ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AS26 which is intangible assets. ஸோ intangible assets வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் நம்ம காட்டுவோம் which is நான் கரண்ட் அசெட் கரண்ட் அசெட். ஸோ நான் கரண்ட் அசெட்டில் இன்டான்ஜிபிள் அசெட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் மாதிரி இன்டான்ஜிபிள் அசெட்டும் ஒரு முக்கியமான போர்ஷன். ஸோ இன்டான்ஜிபிள் அசெட்டோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ இது இன்டான்ஜிபிள் அசெட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இட் ஷுட் பி ஐடென்டிஃபைபிள். ஸோ செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கணும் அந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு. ஸோ அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நோ ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த இதுக்கு வந்து அசெட் மாதிரியோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட்டுக்கெல்லாம் இப்படி வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து நான் மானிட்ரி அசெட்ஸ். இப்போ நான் மானிட்ரி அசெட்ஸ்னால் நெய்தர் ரிசீவபிள்ஸ் ஆர் பேயபிள்ஸ். இப்போது நான் வந்து ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு அப்புறம் ரிசீவபிள், அவன் திருப்பி கொடுப்பான். இல்லை நான் வந்து வாங்குறேன்னா அது பேயபிள். ஸோ இதெல்லாம் மானிட்ரி டேர்ம்ஸில். ஸோ இது நான் மானிட்ரி டேர்ம்ஸ் தான் இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஹெல்த் ஃபார் யூஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீஸ். ஸோ இந்த இன்டான்ஜிபிள் அசெட் ஷுட் பி ஹெல்ட் இன் யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ். இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் இன்டான்ஜிபிள் அசெட்ஸை நம்ம புக்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணுவோம். அது என்னெல்லாம் கண்டிஷன்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன், ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். அதாவது ஃப்யூச்சரில் கேஷ் ஃப்ளோ வரணும். இது இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருந்தால் இது கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து ஃப்யூச்சரில் நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ ஆர் கேஷ் ஃப்ளோ வரும் பேசிக்கலி. ஓகே. ஸோ அதான் ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். ஃப்யூச்சரில் அதுக்கு அந்த இன்டான்ஜிபிள் அசெட்னால நமக்கு பெனிஃபிட் இருக்கா அது. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலபிலிட்டி. இது கூட பெரிய முக்கியமான பாயிண்டில் அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப அடுத்தது முக்கியம், விச் இஸ் காஸ்ட் ஷுட் பி ரிலையபிளி மெஷரபிள். அதாவது இதுக்கான காஸ்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணுற டேர்ம்ஸில் இருக்கணும். இப்போ என்னால் இதை மெஷரே பண்ண முடியாதுப்பா, என்னப்பா இது அப்படின்னா அது இன்டான்ஜிபிள் அசெட்டாக கன்சிடர் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீ ரெக்கார்டே பண்ண முடியாது, உனக்கு அதை மெஷர் பண்ண முடிஞ்சால் தானே ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதான். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் கண்டிஷன் டு பி ரெக்கார்டு. இப்போ அடுத்த பாயிண்ட் வரும், இனிஷியல் ரெக்கக்னிஷன். ஸோ இப்போது இனிஷியலாக நான் இன்டான்ஜிபிள் அசெட்ஸை என் புக்கில் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன்னா 2 விதமாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஒன்று அதை செல்ஃப் ஜெனரேட்டடாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம், இல்லைனா அக்வயர்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். செல்ஃப் ஜென்ரேட்டட்னா நம்மளாக கம்பெனியாக ஜென்ரேட் பண்ணுறது, அக்வயர்ட்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வருது. ஓகே. ஸோ இது வந்து இஸ் மோர் ஆஃப் இன்டர்னல் ஆன் இட்ஸ் ஓன் ஜென்ரேட் பண்ணுறது. இது எக்ஸ்டர்னல், என்னன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது வருது. ஓகே. ஸோ இப்போது செல்ஃப் ஜென்ரேட்டட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. அதில் குட்வில், ட்ரேட்மார்க், காப்பிரைட் which are generated by ourselves will not be recorded in the books. ஓகே. நம்மளாக ஜென்ரேட் பண்ண இந்த 3 ஐட்டம் வந்து we will not record it in the books. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ஜென்ரேட்டரில் குட்வில், ட்ரேட்மார்க், காப்பிரைட் will not be recorded. அதர் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இந்த செல்ஃப் ஜென்ரேட்டரில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுவோன்றதை பார்ப்போம். ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நம்ம கேபிட்டலைஸ் எப்போ பண்ணுவோம், எப்போ பண்ண மாட்டோம், அந்த எக்ஸ்பென்சஸை எப்படி பிரிப்போன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி 2 டைப், செல்ஃப் ஜென்ரேட்டட், அக்வைர்ட். இப்போ ஃபஸ்ட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட் பார்க்குறோம். இப்போ செல்ஃப் ஜென்ரேட்டடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ரிசர்ச் ஃபேஸ், இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஸோ இன்டான்ஜிபிள் அசெட்க்கு இந்த 2 ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்குது. ஓகே. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு மிஷினரி மாதிரி இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரிலாம் இல்லை. ரிசர்ச் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபேஸ் 2 தான் இருக்குது. ஸோ ரிசர்ச் ஃபேஸ்னால் நாலேஜ் கெயின் பண்ணுறது, இந்த அசெட்டை பற்றி இல்லை அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணுவோம். இந்த நாலேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணி தான் டெவலப் பண்ணுவோம் இந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை. ஸோ இந்த நாலேஜ் பேஸில் வர ஆல் ரிசர்ச் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி டெபிட்டட் டு P&L. பேசிக்கலி P&L டு தி ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ். இதுதான் வந்து ரிசர்ச் ஃபேஸில் வர எல்லா எக்ஸ்பென்சஸோட ட்ரீட்மெண்ட். வேறஸ் டெவலப்மெண்ட் ஃபேஸுக்கு போவோம். டெவலப்மெண்ட் ஃபேஸில் என்னென்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு திங் டெக்னிக்கலி ஃபீஸபிள். பேசிக்கலி இந்த டெவலப்மெண்ட், இந்த ரிசர்ச்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் வச்சு டெவலப் பண்ணுறோம்ல, அது வந்து டெக்னிக்கலி ஃபீஸபிளாக இருக்கணும். செகண்ட் இன்டென்டட் டு கம்ப்ளீட் இட். அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் வழியாக அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு இருக்கணும். நெக்ஸ்ட் அபிலிட்டி டு செல் ஆர் யூஸ். அதுவும் நமக்கு தெரியும். அந்த இன்டான்ஜிபிள் அசெட் அந்த இதை வச்சுட்டு இதை நீ செல் பண்ணணும் ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ குட்வில் இருக்குன்னா அதை செல் பண்ணி காசு வாங்குவேன், இல்லை அந்த குட்வில் யூஸ் பண்ணி நான் காசு வாங்குவேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட், FEBனா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். இந்த டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால அந்த இன்டான்ஜிபிள் அசெட்டால் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் எனக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னிக்கல் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ். இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸில் இந்த எதை டெவலப் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஏற்ற நாலேஜும் அதுக்கேற்ற வந்து ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருக்கணும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி டு ரிலையபிளி மெஷர் த எக்ஸ்பெண்டிச்சர். அதுவும் இப்போ முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான்.
இது எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளால் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண முடியணும், அப்போ தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸும் இருந்தால் தான் இது வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட்னா கண்டிஷன்ஸ் டு கேபிட்டலைஸ் இட். ஸோ கேபிட்டலைஸ் பண்ண வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து சர்டன் அபவுட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட், அது வந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணணும். செகண்ட் வந்து த காஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசெட் ஷுட் பி மெஷரபிள், ஆல்ரெடி பார்த்ததே தான் திரும்பி வருது. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம், இந்த ரெண்டு திங் மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். எது? தி எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ஸ்பெண்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஃபேஸை எப்போ கேபிட்டலைஸ் பண்ணலாம்னா இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கும்போது மட்டும்தான். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் ஃபேஸ் என்ன பண்ணணும்? எப்போதுமே P&Lக்கு தான் போடணும். ஓகேயா? ஸோ இப்போ செகண்ட் திங், இப்போது ஃபஸ்ட் இயரில் நான் வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்னு வச்சுப்போமே, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறேன். நான் வந்து அதை சொல்கிறேன், இல்லை இது வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ண முடியாது, இது இஸ் நாட் ரியலி இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் எவ்ரி இயர் வந்து அதை P&Lக்கு போட்டேன். ஓகே, இப்போ திடீர்னு எனக்கு வந்து தோணுது, இல்லை இது டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இவ்வளோ நாள் நான் பண்ண எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டலைஸ் பண்ணலாமான்னா இனிஷியலாக பண்ண முடியாது. வித்தவுட் அ ப்ராப்பர் ரீசனிங் அதோட ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்லாம் தெரிஞ்சு, ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஃப்யூச்சரில் திருப்பி அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இங்கே போட்ட எக்ஸ்பெண்டிச்சரை இப்போ கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம பண்ண மாட்டோம், அப்படி ரொம்ப ரேர் கேசஸில் தான் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக பண்ண மாட்டோம். நோ. இப்போது செகண்ட் வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷமாக இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினச்சி கேபிட்டலைஸ் பண்ணிட்டேன் ஒரு 3 வருஷத்துக்கு. இப்போ 4வது வருஷம் தெரியுது, இல்லை இது டெவலப்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணல. இப்போ அதை நான் P&L கிரெடிட் பண்ணலாமான்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த P&Lலேருந்து கேபிட்டலைஸ் பண்ணும்போது யோசிக்கணும், வேறு கேபிட்டலைஸ் பண்ணதை P&Lக்கு இப்போ திடீர்னு ஷிஃப்ட் பண்ணணும்னா யோசிக்க வேணாம். இட்ஸ் அ ஸ்மூத் ப்ராசஸ். ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டரில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம், அக்வயர்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்ப்போம். ஸோ அக்வயர்ட் ட்ரீட்மெண்ட்க்கு என்ன? பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் எக்ஸ்பென்சஸ் டில் த அசெட் இஸ் ரெடி ஃபார் ஜென்ரேட்டிங் அப்படின்னா we can capitalize. ஸோ வந்து ஆல் தி பர்ச்சேஸ் ப்ரைஸ், டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டில் த அசெட் இஸ் ரெடி. இது A10ல் பார்த்த மாதிரி தான், அசெட் ரெடி ஆகிற வரைக்கும் வர எல்லா எக்ஸ்பென்டிச்சரும் நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஸோ அக்வயர்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் அசெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டே வந்து வேறு ஒரு அசெட்டால் வந்து லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எந்த வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணணும்? எய்தர் at the face value of asset obtained or face value of the asset given. ஓகே, நான் எது ஒப்டெயின் பண்ணுறேனோ எதுக்கு, இது ரெண்டுத்தில் எது வேணால் வச்சு பண்ணலாம். விச்எவர் இஸ் கிளியர்லி ஐடென்டிஃபைபிள். இப்போ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா எனிதிங் நம்ம வச்சு பண்ணலாம். ஸோ நான் என்ன அசெட் கொடுத்து நான் இதை வாங்குறேன், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறேன், அதோட ஃபேஸ் வேல்யூ. இப்போ 10,000 கொடுத்து ஒரு காப்பி ரைட் இல்லை ஒரு பேட்டன்ட் வாங்குறேன்னா 10,000க்கு தான் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ அது இல்லைனா அசெட் கிவன் தான் கேஷாக கொடுக்குறோம். அசெட் ஒப்டெயின்னா இப்போ நான் அந்த இன்டான்ஜிபிள் அசெட், அதாவது பேட்டன்ட் வாங்குறேன், அந்த பேட்டன்ட்டோட ஃபேஸ் வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணுவேன், இல்லை அந்த பேட்டன்ட்டுக்கு நான் கொடுத்த கேஷை ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே, விச்எவர் இஸ் கிளியர்லி ஐடென்டிஃபைபிள், அதை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னது? இனிஷியல் ரெக்கக்னிஷன். ஓகே, இது ஃபஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் வந்து சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இனிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன், இப்போ சப்சீக்வெண்ட்டாக இப்போ லேட்டராக திருப்பி எக்ஸ்பெண்டிச்சர் வருது, அதை என்ன பண்ணுவோம்? சிம்பிள், இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் வில் இன்க்ரீஸ் த ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் தோணுச்சுன்னா கேபிட்டலைஸ் பண்ணு. இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஹாஸ் நோ இம்பாக்ட், ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்லாம் ப்ரொவைட் பண்ணாதுப்பா, இப்போதைக்கு சும்மா பண்ணுறோம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணி ஆகணும், ஸோ பண்ணி ஆகணும் அப்படின்னா யூ டெபிட் இட் டு P&L. ஸோ சிம்பிள், எய்தர் கேபிட்டலைஸ் இட் ஆர் டெபிட் டு P&L. கேபிட்டலைஸ்னா இன்டான்ஜிபிள் அசெட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணலன்னா P&Lோட டெபிட் சைடில் நம்ம அதை காட்டுவோம். ஸோ ஓகே, இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர். இப்போ டிஸ்போசலுக்கு வருவோம். இப்போ நான் வந்து இன்டான்ஜிபிள் அசெட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறேன், அது யூஸ் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நெட் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, அப்புறம் அதோட நெட் புக் வேல்யூ எவ்வளோ, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதை வந்து டெபிட் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் பண்ண போகிறோம், லாஸாக இருந்தால் டெபிட் பண்ண போகிறோம் P&Lக்கு. ஸோ இது வந்து அக்வயர்டுக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் இனிஷியல் ரெக்கக்னிஷன், சப்சீக்வெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், டிஸ்போசலுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அமார்டைசேஷன். இப்போ அமார்டைசேஷன்னா இப்போ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு அமார்டைசேஷன். இப்போ குட்வில்லாம் பார்த்தோன்னா அமார்டைசேஷன் தான் பண்ணுவோம், அசெட்ஸுக்கு டெப்ரிசியேஷன் பண்ணுவோம். AS10ல் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? அசெட்ஸ்க்குலாம் PPEக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம், இங்கே அமார்டைசேஷன் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் என்ன 3 இருக்குது. டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுவோம்? யூஸ்ஃபுல் லைஃப்பை பற்றி, அப்புறம் ரெசிடியல் வேல்யூ பற்றி, 3 பற்றி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் வரும். டெப்ரிசியேஷன் எதில் லைக் டெப்ரிசியேஷனாக பேசிக்கலி அமார்டைசேஷனை எந்த ரேட்டில் நம்ம பண்ண போகிறோம் அதுதான் இங்கே சொல்ல வராங்க. பேசிக்கலி டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் மீன்ஸ் த சேம், பட் திஸ் இஸ் ஃபார் இன்டான்ஜிபிள் அசெட், திஸ் இஸ் ஃபார் tangible assets. ஓகே, ஸோ எய்தர் we do it in FEB ratio or SLM or WDV மெத்தட். இப்போது FEB ரேஷியோனா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டோட ரேஷியோவில்,
இப்போ நான் 3 வருஷம் அந்த அசெட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட் இயர் வந்துட்டு அது வந்து 20 சம்திங் இது எனக்கு பெனிஃபிட் தருது, அடுத்தது 20, அப்புறம் 10 தான் தருது, போக போக அந்த மாதிரி குறையுது, அதோட எக்கனாமிக் பெனிஃபிட் குறைஞ்சிட்டே வருதுன்னா, இப்போ நான் வந்து 50 lakhs வருது என்னோட இன்டான்ஜிபிள் அசெட் வேல்யூனா, இந்த இயர் 20 lakhs, இந்த இயர் 20 lakhs, இந்த இயர் 10 lakhs, 2:2:1 அந்த ப்ரொபோர்ஷனில் கொடுப்பேன். இதான் வந்து ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். இதை ஏஜ் 10லேயும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் கொடுப்போம். இல்லை எஸ்எல்எம் நமக்கே தெரியும் எஸ்எல்எம் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு. த காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் இயர்ஸ். ஸோ இப்போ தான் நெக்ஸ்ட் வருது யூஸ்ஃபுல் இயர்ஸ். யூஸ்ஃபுல் இயர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஜென்ரலாக இஃப் நத்திங் இஸ் கிவன் you assume it as 10 years. So base useful years for intangible assets is 10. Whatever they give வந்து நம்ம அதுக்கு அப்புறம் தான், இப்போ எதுவுமே கொடுக்கலனா 10 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். If it is more than 10, which is more than 10, basically 12 இருக்குன்னா, then we have to ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும். ஏன் அது 10க்கு மேலே இருக்குது? இப்போ அது 12 இயர்ஸ்னால் அவங்க வந்து ரீசனோட கொடுத்துருக்காங்க கொஷினில். 12 இயர்ஸ் ஏன் இருக்குன்னா இந்த ரீசன்ஸ்னால இருக்குது அப்படின்னா, ஓகே ஜஸ்டிஃபைபிள் 12 இயர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வெறும் 12 இயர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைபிள். தேர்ஃபோர் வி கன்சிடர் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஸ் 10 years and I assume n is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ ஜஸ்டிஃபைபிளாக இருக்குன்னா யூ டேக் இட் ஆஸ் 10, ஜஸ்டிஃபைபிளாக இருந்தால் யூ கேன் டேக் மோர். ஓகே, இப்போ லெஸ்ஸாக இருக்கலாம். இப்போ 4 years 5 yearsனு கொஸ்டினில் கொடுத்துருந்தா டேரெக்டாக கன்சிடர் பண்ணலாம் யோசிக்காமல். ஓகே, இது யூஸ்ஃபுல் லைஃப் பற்றி. நெக்ஸ்ட்டு ரெசிடியல் வேல்யூ. ரெசிடியல் வேல்யூனா என்ன? பேசிக்கலி ஸ்கிராப் வேல்யூ. அட் தி எண்ட் எவ்வளோ இருக்குன்றது தான் ரெசிடியல் வேல்யூ. அசியூம் டு பி நில். ஜென்ரலாக எதுவும் கொடுக்கலனா 0 தான். நம்ம ஜென்ரலாக சம்ஸ் போடும்போது அப்படி தான் போடுவோம். ஒன்லி இஃப் கிவன் அண்ட் ஜஸ்டிஃபைட் we can consider that. இப்போ 50k ரெசிடியல் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தா அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இந்த 3 அமார்டைசேஷன் கான்செப்ட். இப்போ ஜென்ரலாக நாட் ரெக்கமெண்டட் அண்டர் ஏஜ் 26. எந்தெல்லாம் எக்ஸ்பென்ஸை ஏஜ் 26 கீழே நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ப்ரீ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஸ்டாஃப் ட்ரைனிங், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்துட்டு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கீழே வரவே வராது. திஸ் வில் பி ரிட்டன் ஆஃப் இன் P&L. P&L எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு அசெட்டாகவே நம்ம கன்சிடரே பண்ண போகிறது இல்லை. ஓகேயா, இந்த கேபிட்டலைஸ் எந்த ஜென்மத்துலையும் நம்ம பண்ண மாட்டோம். If there is a sudden decline in the value of asset at the end of year, record it as AS28 படி இம்பேர்மெண்ட் லாஸாக அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் இயர்ஸாக நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு சடனாக ஒரு வேல்யூ டிக்ளைன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கேபிட்டலைஸும் பண்ண முடியாது, P&Lக்கும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது, டெஃபர் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேசஸில் அது இம்பேர்மெண்ட் லாஸாக சடன் டிக்ளைனாக காமிச்சிருவோம். ஓகேயா, ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த சம் எடுத்துப்போம். X Limited is engaged in the business of newspapers and radio broadcasting. It operates through different brand names. During the year 31st March 2021, it incurred a substantial amount of business communication and branding expenses by participating in various corporate social responsibility. So, இது என்ன expenses? Business communication and branding expenses. Okay. அப்புறம் the company expected benefit from this expenditure. Okay, by attracting new customer over a period. ஸோ என்ன சொல்ல வரேன், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அக்கார்டிங்லி இட் ஹஸ் கேபிட்டலைஸ் த சேம். இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்டர் த பிராண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டெண்டட் டு அமார்டைசேஷன் ஓவர் த பீரியட் இன் விச் இட் பெனிஃபிட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு நம்மளோட அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் படி இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பிராண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரலாக இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆனால் ஒரு கொஷின் வரலாம், இங்கே அதுதான் ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்புறம் இதோட அமௌண்ட்டும் நம்ம சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டும் நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்ல 2 கேஸ் இருக்கணும், 2 கேஸ் இருந்தால் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம். அந்த 2 கேஸுமே இங்கே வருது. ஒன்று சர்டனிட்டி அபவுட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட், கஸ்டமர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, த கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் to benefit by this expenditure. எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்க, யூ ஆர் நாட் ஷோர் அபவுட் இட். ஸோ தேர்ஸ் நோ சர்டனிட்டி. அவங்களே எக்ஸ்பெக்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, இதான் கீவேர்ட். ஸோ அதனால நம்ம இதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, P&Lக்கு ரைட் ஆஃப் பண்ணணும், இதான் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். K Limited launched a project for producing product X in October 21. The company incurred 40 lakhs towards research and development. The expenses up to 31st March 22. Due to prevailing market condition, the management came to conclusion that the product cannot be manufactured and sold in the market for the next 10 years. The management hence want to defer the expenditure. டெஃபர் பண்ணோம் ஃபார் த ஃபியூச்சர் இயர்ஸ்ன்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிட்டோம் 40 lakhs. இது வந்து என்ன சொல்ல வரோம், 10 வருஷத்துக்கு உன்னால் அதை ப்ரொடியூஸே பண்ண முடியாதுன்றது உனக்கு வந்திருக்கு ரிசல்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த 40 lakhs வந்து நான் இதை ஆக்சுவலாக எப்போ யூஸ் பண்ணுறேனோ அது வரைக்கும் வச்சுட்டு கேன் ஐ டெஃபர் த எக்ஸ்பெண்டிச்சர்
டு த ஃபியூச்சர் இயர்ஸ் அப்படின்றது தான் கொஷின். ஸோ பண்ணலாமா கூடாதா, இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு படிப்போம். K Limited incurred 40 lakhs when the market conditions do not permit the generation of economic benefit for the next 10 years. It is a signal of impairment loss. ஏன்னா the entire amount incurred needs to be written off immediately, okay, immediately in the P&L account of the year, and no amount can be deferred for the future year on account of absence of clarity on economic scenario with respect to product. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இதை செல் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக இதை செல் பண்ணலாம், நிறையா ப்ராஃபிட்ஸ் வரும். சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தானா இதை வந்து டெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு இருந்திருக்கும். இப்போ அதுவும் இல்லை. வி ஆர் நாட் ஷாரிட்டி இல்லை, சர்டனிட்டி அபவுட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இல்லை. ஓகே, காஸ்ட் மெஷரபுளாக தான் இருக்குது, பட் சர்டனிட்டி இல்லை. ஸோ அதனால நம்ம இதை ரெக்கார்ட் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன சொன்னேன், கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, டெஃபர் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா P&Lக்கு போடணும். P&Lல என்னவா காட்டுவேன், எக்ஸ்பென்சஸாக காட்டுவேனா, இல்லை, இதை வந்துட்டு இம்பேர்மெண்ட் லாஸாக காட்டுவேன். ஏன்னா தட்ஸ் அ சடன் டிக்ளைன். ஸோ இந்த 40 lakhs இப்போ நான் டக்குன்னு ரைட் ஆஃப் பண்ணி ஆகணும் இந்த எக்ஸ்பென்ஸை, அப்படின்னா அது இம்பேர்மெண்ட் லாஸாக நான் காமிச்சிருவேன். ஓகேயா, ஏன்னா நான் வந்து அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டான்ஜிபிள் அசெட்டில் வேல்யூ ஆட் பண்ணிட்டே வந்திருக்கேன். இப்போ அதில் ஒரு 40 lakhs இருக்கும். இந்த 40 lakhsையும் நான் இம்பேர்மெண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு சடனாக அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து P&Lக்கு போடுறேன். ஸோ இதுக்கான ஸ்பெண்ட் பண்ண ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இருக்காது, 0 ஆகிடும். ஸோ இட் ஒன்ட் பி ரெகக்னைஸ்ட் as an intangible asset. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 5th question. As per provision AS 26 deal with it. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுப்போம். 23 lakhs paid by a manufacturing company to the legal advisor for defending the patent of the product is treated as capital expenditure. பண்ணலாமா, பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து ஏன்னா இதை வந்துட்டு ஃபார் டிஃபெண்டிங் தி பேட்டன்ட். ஸோ இதை டிஃபெண்ட் பண்ணுறனால உனக்கு என்ன ஆகுதுன்னா பேசிக்கலி அதோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டிங் தி பேட்டன்ட் மோர். இப்போ ஒருத்தன் வந்துட்டு இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறான் அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. இல்லை நீ டிஃபெண்ட் பண்ணி இல்லை எந்த தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த இது வந்துட்டு இன்னும் உன்னோட லைக் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு மாதிரி அட்டாச்சாக இருக்கும் அந்த ரிசோர்ஸ். இன்னும் வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வில் கன்சிடர் இட் அண்ட் கேபிட்டலைஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர். During the year 21-22, a company spent 7 lakhs for publicity and research expenditure on its new customer product which was marketed in the same year and but proved to be a failure. ஸோ இது ஃபெயிலியராக ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 7 lakhs spent for the publicity and research on one of its new product do not qualify for the capitalization. ஏன், since the publicity can be taken as a product promotion in the year of launch and qualify as a revenue expenditure only. ஸோ இதை இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியராகவும் ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆக்சுவலாக சக்ஸஸாக இருந்தாலும் நம்ம வந்து யோசிக்கலாம், பட் வந்து இந்த ப்ராடக்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிட்டேன் இப்போது அப்படின்ற போது இது இன்டான்ஜிபிள் அசெட்டாக நம்ம கன்சிடரே பண்ண முடியாதுன்றனால இப்படி ஒரு கான்செப்டே இங்கே க்ரியேட் ஆகாது. ஸோ அதனால் இந்த 7 lakhs ஃபுல்லாக லாஸ் மாதிரி. ஸோ அதை P&Lக்கு தான் நம்ம வந்து போட்டாகணும். இப்போ நெக்ஸ்ட்டு, கம்பெனி ஸ்பெண்ட் 25 lakhs in the past 3 years. In the past 3 years to develop a product, these expenditure were charged to P&L account since they did not approve AS 26 criteria for capitalization. ஸோ என்ன பண்ணியிருக்கான், இனிஷியலாக 3 வருஷத்துக்கு அதை வந்து P&Lக்கு சார்ஜ் பண்ணியிருக்கான். இந்த கரண்ட் இயர் அப்ரூவல் ஆஃப் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் ஹஸ் பீன் ரிசீவ். 3 வருஷம் கழிச்சு இதை வந்து ஆக்சுவலாக நீ கேபிட்டலைஸ் பண்ணலாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிலேருந்து வந்துருச்சு சிக்னல். ஸோ த கம்பெனி விஷஸ் டு கேபிட்டலைஸ் இஸ் 25 lakhs ஆல்ரெடி இவ்வளோ நாளாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண 25 lakhs-ஐ இப்போ திடீர்னு நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ண போகிறேன், அதாவது இன்டான்ஜிபிள் அசெட்டோட வேல்யூவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், பண்ணலாமா? பை டிஸ்க்ளோசிங் இட் ஆஸ் ப்ரையர் ஐட்டம் இன் ப்ரையர் பீரியட் ஐட்டம் பண்ணலாமா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். இங்கே 25 lakhs of the past few years could not be capitalized since the requirement of AS 26 of the future economic benefit is not justified. On obtaining an approval in the current year, we need details of the future utilization benefit and the useful life of the same. So for the lack of additional information in the past cannot be recognized as a prior period item and it cannot be capitalized. ஸோ நம்ம முன்னாடியே நான் இங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ என்ன சொன்னேன், P&L ஆல்ரெடி இவ்வளோ வருஷம் போட்டிருக்கோம், அதான் பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ கேபிட்டலைஸ் பண்ணோன்னா யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ரீசன் ஆஃப் வை யூ வாண்ட் டு டூ தட். அது கிளியராக இல்லை, கிளியராக ஸ்டேட் பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா கொடுத்துருக்காங்கன்னா யூ ஓன்ட் கேபிட்டலைஸ் இட். இப்போ அதே வந்து இங்கே கேபிட்டலைஸ் 3 வருஷம் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் அதை P&Lக்கு போடலாமான்னு கேட்டோம்னா கண்ணை மூடிட்டு எஸ் சொல்லிடலாம். வி நீட் நாட் நீட் ரீசன்ஸ் டு ப்ரூவ் தட். ஓகே, ஸோ இதான் திங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6th one.
A company with a turnover of 200 crores and an annual advertising budget of 50 lakhs and taken up the marketing of a new product company. It was estimated that the company would have a turnover of 20 crores from a new product. The company had debited its P&L account total expenditure of 50 lakhs incurred on extensive special initial advertising campaign. இது கரெக்டா? இப்போ இந்த 50 lakhs அவன் என்ன பண்ணியிருக்கணும், அட்வர்டைசிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், P&Lக்கு தான் கிரெடிட் பண்ணுவோம். ஏன்னா the asset is ready, you are just trying to sell it. So selling and distribution expenses will always be debited to P&L account. So அது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் they did is correct. இப்போ 7th question வருவோம். Pana Limited purchased the software of Ajit Limited for a period of 5 years and capitalized the cost. It provided you following information. So என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து they have given the cost of the software which is 57,60,000, expected life 5 years. So 5 years தான் நமக்கு expected. ஓகே, இப்போ என்ன அது, the software was amortized at 6,400 for the first 3 years on the basis of economic benefit derived. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் அதை கன்சிடர் பண்ணி தான் டெப்ரிஷியேட் பண்ணியிருக்கான், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பண்ணல. ஸோ டேரெக்டாக 6,40,000 3 வருஷத்துக்கும் அவன் போட்டுட்டான். ஓகே, ரிமைனிங் இப்போ எவ்வளோ இயர்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஃப்ரம் த சாஃப்ட்வேர் ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த சாஃப்ட்வேர் மே பி யூஸ் ஃபார் அனதர் 5 இயர்ஸ். ஸோ இன்னும் 2 இயர்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், இன்னும் 5 இயர்ஸ், அப்போ இன்னும் 3 இயர்ஸ் ஆட் ஆகும், அப்போ தான் டோட்டல் வந்து 5 இயர்ஸ் ஆகும். ஓகே, இன்னும் 5 இயர்ஸ் இருக்க போகுது அப்படின்றான். So the Pana Limited got it renewed after expiry of 5 years for 3 more years. 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக அதானே நம்ம வந்து இது பண்ணோம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரெனியூவல் வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் அதோட பீரியட் இன்னும் 3 வருஷத்துக்கு. ஸோ இன்னும் 3 வருஷத்துக்கு அவன் அந்த கம்பெனி கிட்ட தான் அதோட இது இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான், பேட்டன்ட், அது காஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரோட ரைட்ஸு இன்னும் 3 வருஷத்துக்கு கம்பெனிக்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ the net cash flow for the software during these 5 years, எந்த 5 years, இந்த எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ்க்கு இது கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு 6,40,000 தான் கன்ஃபார்ம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ. ஓகே, நெட் கேஷ் ஃப்ளோ. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த நெட் கேஷ் ஃப்ளோவோட டோட்டல் கண்டுபிடிச்சி அதோட ரேஷியோ கண்டுபிடிச்சி அதோட மல்டிப்ளை பண்ணி வேல்யூ போடணும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இயரு, நெட் கேஷ் ஃப்ளோ, ரேஷியோ, அமார்டைசேஷன் அமௌண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இயர் 1 2 3க்கு வந்து 6,40,000 தான் அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக டோட்டலாக எவ்வளோ வந்து அமார்டைசேஷனோட டோட்டல் வரணும் அப்படின்னா எவ்வளோ அதோட வேல்யூ 57,60,000. ஸோ வந்து 57,60,000ன்றது இன்றைக்கி வேல்யூ. ஸோ 8 இயர்ஸ் கழிச்சு அதோட வேல்யூ 0 ஆகணும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டலாக நீ அதை ஃபுல் அமௌண்ட் அமார்டைஸ் பண்ணி ஆகணும். இப்போ அசெட்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் என்ன பண்ணுறோம், லைக் ஒரு 10 வருஷம் 10 லட்சம் மிஷினரியோட வேல்யூனா ஒரு வருஷத்துக்கு 1 lakh பண்ணுறோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அதான் கான்செப்ட். இங்கேயும் அதே மாதிரி தான், ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம டோட்டல் அமார்டைசேஷனோட வேல்யூவாக இருக்கும். எந்த அமௌண்ட்டும் நமக்கு தெரியாது, வெறும் இது மட்டும் தான் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு 6,40,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 6,40,000 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் அமௌண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கலி 6,40,000 அது வந்து டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட்டில் 57,60,000 போட்டோன்னா 6,40,000 டிவைடட் பை 57,60,000 போட்டேன்னா எனக்கு 0.11 வருது. ஸோ 0.11 தான் தி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் 6,40,000க்கு. இப்போ என்ன சொல்கிறான், 3 வருஷமே 6,40,000 தான் பண்ணுறோம். ஸோ 3 வருஷமும் இதே கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். ஓகே, பேசிக்கலி ஸோ 0.111 0.111 0.111. ஸோ இதான் ரேஷியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். இப்போது ஃபஸ்ட் 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு இப்போ ஃபஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எது பேசிஸாக வச்சு நம்ம போட்டோம், ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டை வச்சு போட்டோம், அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நம்ம கேஷ் ஃப்ளோ வச்சு போடுறோம். ஸோ இப்போ போது நம்மளோட கால்குலேஷன் மெத்தட் மாறணும். இப்போ என்ன கொடுத்துருக்கான், நமக்கு இந்த டேட்டா மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஓகே, இந்த 5 வேல்யூஸ் வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதோட ரேஷியோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 5 வேல்யூவோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். விச் கம்ஸ் டு 1,28,000. 1,28 lakhs வருது. ஓகே, 1,28 lakhs வந்து இந்த 5 வருஷத்தோட டோட்டல் கேஷ் ஃப்ளோ. ஓகே, இதோட டோட்டல். ஸோ இப்போது இந்த அமௌண்ட்டோட ரேஷியோ என்ன டோட்டல்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23,04,000 டிவைடட் பை 1,28,000 போட்டால் I'm getting 0.18. ஸோ 0.18 is the ratio for the first இது. அதே மாதிரி ஈச் இயருக்கு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது லாஸ்ட் இயர்னா 21,76,000
டிவைடட் பை 1,28,000 போட்டோன்னா 0.17 வரும். ஸோ இப்போ ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இதுக்கு ரிலேட்டடான அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிப்பேன். இப்போ நான் வந்து 57,60,000 இன்ட்டு 0.18 பண்ணுவேன்னா இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷத்துக்கும் நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டுட்டேன். ஓகே, 3 வருஷத்துக்கும் டோட்டல் வந்து எவ்வளோ வருது, 6,40,000 இன்ட்டு 3 பண்ணோன்னா 19,20,000 வரும். ஸோ 19,20,000 ஆல்ரெடி டெப்ரிஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னா 57,60,000 minus 19,20,000 போட்டால் I'll get 38,40,000. ஸோ 38,40,000 தான் இப்போ என்னோட கரண்ட் வேல்யூ. ஓகேயா, ஸோ இந்த வேல்யூவில் தான் நான் 0.18% பார்ப்பேன். ஸோ இன்ட்டு 0.18, ஓகே, போட்டால் என்ன வருது, 6,91,200. ஸோ 6,91,200 அமௌண்ட்டா. இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு நான் போகும்போது திருப்பி பேலன்ஸ் என்னவாகும், இப்போது திஸ் அமௌண்ட் மைனஸ் 38,40,000. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன வந்திருக்கு எனக்கு 24,57,600 வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் 0.23% இதில் தான் நான் போடுவேன். 0.23 போட்டால் என்ன வருது, ஆக்சுவலாக அது தப்பு பண்ணிட்டேன். 1 செகண்ட், 38,40,000 மைனஸ் 6,91,200 போட்டால் எனக்கு 31,48,800 வருது. இதில் நான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு 0.23% போடுறேன். போட்டால் என்ன வருது, ஏன் தப்பாக வருது, 1 செகண்ட். ஓகே காய்ஸ், சாரி, இது வாஸ் மிஸ்டேக். ஸோ பேசிக்கலி இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் முடிஞ்சுட்டு நம்ம வந்து என்ன மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோமோ மாறுது இல்லை. ஸோ அதனால மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இப்போ 38,40,000ன்றது பேஸாக வச்சுருக்கோம். இப்போது ஈச் இயர் போடும்போது 38,40,000 பேஸாக வச்சு தான் நம்ம மிச்சம் எல்லா இயர் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சாரி, ஐ மேட் அ கன்ஃபியூஷன். ஸோ 38,40,000 தான் இன்ட்டு 0.23 போட்டால் என்ன வருது, 8,83,200. அது செகண்ட் இயருக்கு. அடுத்த இயர் வந்து இதே அமௌண்ட்டில் 0.22 இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இதை பேஸாக வச்சு தான் எவ்ரி இயர் கால்குலேட் பண்ணணும். ஓகே, எப்போ அந்த மெத்தட் மாறுதோ அப்போ மட்டும்தான் நான் பேலன்ஸ் எடுத்தேன். ஏன்னா இந்த பேலன்ஸில் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆக போகுதுன்றனால. ஓகே, ஸோ கிளியராக இருங்க. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ எவ்ரி இயர் நம்ம போட்டுட்டு டோட்டல் போட்டோம்னா 57,60,000ன்றது எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன், 3 years ஓவர். ஸோ டோட்டல் அமார்டைசேஷன் அமௌண்ட் எவ்வளோனா 57,60,000 minus 19,20,000 which is 38,400. This amount for the next 5 years. So multiply the ratio into the remaining amount. You will get 38,40,000 at the end. ஓகேயா, ஸோ வந்து இதான் கான்செப்ட். 7th சம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது, அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆன்சர் அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இந்த 8th சம் தான் அது. ஓகே, ஸோ யூ கைஸ் ட்ரை இட் நோ. ஓகே, ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 600 lakhs கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் அமார்டைசேஷன் அமௌண்ட்டும் 600 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 5 years சொல்லிட்டாங்க. த அமார்டைசேஷன் வில் டிசைட் இன் தி ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட்டு 5 yearsக்கு கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாமே நம்ம ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே மாதிரி அவங்க ஃபஸ்ட் 3 yearsக்கு 6,40,000 அந்த மாதிரி டேரெக்டாலாம் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 300, செகண்ட் இயருக்கு 300, தேர்ட் இயருக்கும் 300, fourth and fifth year 150 each. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஆஃப்டர் தேர்ட் இயர் இட் வாஸ் எஸ்டிமேட்டட் தட் த பேட்டன்ஸ் வுட் ஹவ் பீன் எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் 3 years. ஸோ 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. பட் அவன் இன்னும் 3 வருஷம், ஸோ 6th இயர்னு ஒன்று இருக்குதுன்னு அவன் வந்துட்டு கண்டுபிடிக்கிறான். அண்ட் எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ ஃபார் த கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் 5th year அப்படின்னா 6th year க்காஷ் ஃப்ளோ வந்து 75 lakhs அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேயா, டிட்டர்மைன் தி அமார்டைசேஷன் காஸ்ட். இப்போ ஸோ சிம்பிள். ஸோ போன சம் மாதிரியே நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இதோட டோட்டல் எவ்வளோ, 300, 600, 900, ஸோ 1200. ஸோ 300 டிவைடட் பை 1200 என்ன வருது, 0.25. ஸோ அந்த 0.25 தான் இங்கே ரேஷியோ. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இது 150ன்றனால 0.125 வருது. இதெல்லாம் வந்து ரேஷியோஸ். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ரேஷியோவை டோட்டல் அமார்டைசேஷன் அமௌண்ட் எவ்வளோ 600 இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.25 into 600 பண்ணால் என்ன வருது, 150. ஸோ 150 தான் ஃபஸ்ட் இயரோட அமார்டைசேஷன் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு 3 yearsக்கும் அதே வரும், கடைசி 2 yearsக்கு 75 வரும். ஓகேயா, ஸோ இப்போதைக்கு இனிஷியல் டேபிள் இதுதான். இது வந்து அமார்டைசேஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன் அமார்டைசேஷன் ஃபார் 3 years டோட்டல் அமார்டைசேஷன் அமௌண்ட் இஸ் 450 lakhs. ஓகே, 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் தான் நம்ம மாற்றுறோம், நமக்கு புதுசாக ஒன்று தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு 3 year கால்குலேட் பண்ணதில் 150, 150, 150 மூணு சேர்த்தா 450 வருது. ஸோ 450 lakhs would have been reduced from the original cost of the balance. நம்ம முன்னாடி சம்மில் பார்த்த மாதிரி இந்த சம்மில் பார்த்தோம்ல. ஸோ வந்து 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம்
இந்த வந்து 57 lakh 60ல 1920 குறைச்சிருவோம். அதே மாதிரி இங்கே 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டோட்டல் 600ல் இது வரைக்கும் குறைச்ச 450 வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ரெடியூஸ் ஃப்ரம் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் 600 lakhs. ஸோ நவ் தி கேரிங் அமௌண்ட் ஆஃப் தி பேட்டன்ட் வில் பி 150 lakhs. இங்கே எப்படி 38,40,000 அதே மாதிரி இங்கே வந்து 150 lakhs. ஸோ யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் கெட்டிங் எக்ஸ்டெண்டட் பை 1 more year. அந்த ரிவைஸ்டு அமார்டைசேஷன் ஷெட்யூல் ஷெல் பி. இது வந்து ரிவைஸ்டு அமார்டைசேஷன் ஷெட்யூல்னு சொல்லுவோம். ஸோ இயர் ஆஃப் யூஸ் வந்து 4, 5, 6 இப்போ கடைசி 3 வருஷத்துக்கு பார்க்குறோம். கேஷ் ஃப்ளோ வந்து 150, 150, 75 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இதோட டோட்டல் என்ன? 150, 150, 75னா 375 வருது. ஸோ இப்போ 150 டிவைடட் பை 375. ஃபஸ்ட்டு ஒன்னோட வேல்யூ என்ன? 0.4. ஸோ வந்து ப்ரப்போர்ஷன் 0.4, 0.4, 0.2. ஓகேயா? ஸோ இப்போ இதை வந்து எதோட மல்டிப்ளை பண்ணுவேன்? இப்போ டோட்டல் அமார்டைசேஷன் அமௌண்ட் எவ்வளோ லெஃப்ட் இருக்குது? 150 தான் காஸ்ட் இருக்குது. ஸோ 150 தான் டோட்டல் அமார்டைசேஷன் வேல்யூ. இதில் 0.4 பண்ணால் 60. ஸோ 60, 60, 30 இதான் அமார்டைசேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த லாஸ்ட் 3 years. ஃபர்ஸ்ட் 3 years 150, 150, 150. லாஸ்ட் 3 years 60, 60, 30. ஓகே, சிம்பிள். ஸோ இதான் இப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம பண்ணுவோம். என்ன மெத்தட்னா அமார்டைசேஷன் பண்ணணும். நடுவில் வந்து அவங்க வந்து புதுசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுப்பாங்க. சேஞ்ச் ஆகிருக்கு, இயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இல்லை கம்மியாக இருக்குது, சம்திங் அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் இந்த சம் போடுவோம். இப்போ வாங்க 9th சம் பார்ப்போம். 9th சம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், பட் ஒன்றும் கஷ்டம் இல்லை, சிம்பிள் தான். A company has acquired for its internal use of a software costing 10 lakhs from USA on US currencyல $1 lakh. ஸோ 1 lakhனே வச்சுப்போம். இப்போதைக்கு 1 lakh USDக்கு லோன் வாங்கியிருக்கோம். The exchange rate on that date வந்து ₹72 வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ the seller allowed the trade discount. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எதில் சார்ஜ் பண்ணுவோம்? இனிஷியல் வேல்யூவில் தான். ஸோ இந்த 1 lakhல தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் சார்ஜ் பண்ணுவோம், which is 5%. அதர் எக்ஸ்பெண்டிச்சர், இம்போர்ட் டியூட்டி, பர்ச்சேஸ் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸ், இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்னா, சாஃப்ட்வேர் வந்து 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதில் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 5%, which is $5K. ஸோ போட்டால் $95K வருது. ஓகே, $95K தான் இப்போ இனிஷியல் வந்து இதில் தான் மிச்ச எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ? இப்போ அது இந்தியன் கரன்சிக்கு மாற்றணும். ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இந்தியன் கரன்சியில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்ஸ், கிளீனிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு மாற்றுறோம். அந்த டேட்டில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 72. ஸோ $95K இன்ட்டு 72 போட்டால் 68,40,000. இம்போர்ட் டியூட்டி 20 lakhs வந்து இப்போது இந்த வேல்யூவில் தான் இம்போர்ட் டியூட்டி கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி பர்ச்சேஸ் டேக்ஸும் இது 20%, இது வந்து 10%. ஸோ 6,84,000. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டா, இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இதான் வந்து ஆக்சுவல். ஸோ த சாஃப்ட்வேர் வில் பி கேபிட்டலைஸ்ட் அட் 89,37,000. ஓகேயா? ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இங்கே என்ட்ரி டேக்ஸ்னு ஒன்று நம்ம ரெக்கார்டிங்கை பண்ணலை. ஏன் பண்ணலன்னா, என்ட்ரி டேக்ஸ் வில் பி ரெக்கவரபிள் லேட்டர் ஃப்ரம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து லேட்டராக ரெக்கவர் பண்ணுறதுனால அதை வந்து கேபிட்டலைஸ் நம்ம பண்ணல. அதை சும்மா அப்படியே செட்டிசைட் பண்ணிட்டு எப்போ கலெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து செட் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ அதனால we are not recording the entry tax of 5% as it will be recorded, hence ignore it. ஓகே, ஸோ சிம்பிள். இப்போ கடைசி சம் வந்து பார்ப்போம். ஓகே, கடைசி சம் இதான் வந்துட்டு ஈஸி சம் தான், இதுவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நரேஷ் லிமிடெட் அப்படின்ற ஒரு லிமிட்டடோட அவன் பண்ண டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, அதான் இந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு நரேஷ் லிமிடெட் acquired running business of Sunil Limited for 10,80,000 on 2019. The fair value of Sunil Limited net asset was 5,18,000. ஸோ என்ன சொல்ல வரான், ஆக்சுவல் வந்து அவன் கொடுத்த அமௌண்ட் வந்து 10,80,000, வேறஸ் அது ஆக்சுவல் வேல்யூ 5,16,000. அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5,64,000 இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் என்ன? 5,64,000 வந்துட்டு குட்வில். ஸோ இந்த குட்வில் வந்து செல்ஃப் அக்வயர்ட் குட்வில்லா இல்லை செல்ஃப் ஜென்ரேட்டடானா? அக்வயர்ட். செல்ஃப் ஜென்ரேட்டர்னால் நம்ம ரெக்கார்டே பண்ண மாட்டோம். இது அக்வயர்டு, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறேன், அக்வயரிங் பிஸ்னஸில் வருது. ஸோ அதனால தான் ரெக்கார்டே பண்ண போகிறேன். இந்த 5,64,000 வந்து எனக்கு வந்துருக்கு. ஸோ இந்த 5,64,000 என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலாக இந்த 5,64,000 வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கான் அவன் வந்துட்டு? 2019. ஸோ வந்துட்டு ஓகே, நரேஷ் லிமிடெட் ஃபாலோயிங் அக்கௌண்டிங் பாலிசிஸ் டு அமார்டைஸ் ஆல் தி இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ் சொல்லிட்டான். அப்புறம் வந்து டேக்கன் ஃபுல் இயர் ஆஃப் அமார்டைசேஷன் ஃபார் அக்விசிஷன். இப்போ வந்து இந்த பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு இந்த பாயிண்ட் தான் வருது. குட்வில் ஆன் அக்விசிஷன் ஆஃப் பிஸ்னஸ் டு பி அமார்டைஸ்ட் ஓவர் 5 years ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ். ஸோ இந்த குட்வில் ஆஃப் 5,64,000 ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் 5 yearsக்கு டெப்ரிஷியேட் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5,64,000 டிவைடட் பை 5, விச் இஸ் 1,12,800 rupees. இது வந்து ஈச் இயர் வந்து நீ அமார்டைஸ் பண்ணுற அமௌண்ட். ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒன்னோட கேல்குலேஷன் அண்ட் என்ட்ரி இதுதான். ஓகே,
A over. Next B. Bல என்ன சொல்கிறாங்க, நரேஷ் லிமிடெட் has taken a franchise on 19 to operate a restaurant from இந்த limited for 1,80,000 and at annual fee of 10%. So annual fee 10% கொடுக்கணும் on what? On net revenue which is after deducting expenditure. ஸோ வந்து அந்த இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதான் வந்து நெட் ரெவென்யூ. ஸோ அதில் 10% வந்து இவனுக்கு கொடுத்தானுமா. ஓகேயா. த ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பயர்ஸ் ஆஃப்டர் 6 years அந்த நெட் ரெவன்யூ வாஸ் 60,000 டியூரிங் தி ஃபைனான்ஷியல் இயர். இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்குறான். ஸோ ஃபஸ்ட் என்ன, நரேஷ் லிமிடெட் ஹஸ் அக்வயர்ட் அசெட்ஸ் அட் அ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆஃப் 1,80,000 and if there is any excess over the fair value of the asset it will be recognized as acquired goodwill. ஓகேயா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த 1,80,000 நம்ம வாங்கினோம்ல, இந்த அமௌண்ட் கேன் பி கேபிட்டலைஸ் அண்ட் ரெக்கார்டட். ஓகேயா. ஏன்னா அது வந்துட்டு பேசிக்கலி யூஆர் கெட்டிங் த ரைட்ஸ். ஓகே. ஸோ வந்து இதை கேபிட்டலைஸ் பண்ணலாம். வேறஸ் இந்த 10% எவ்ரி இயர் நீ கொடுக்குறல, எவ்ரி இயர் கொடுத்தாலே அது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். சரியா. அதுவும் 60,000ல் 10%ன்னு வச்சுக்கோ, 6,000 எவ்ரி இயர் தர. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக P&Lக்கு போயிடும். ஓகேயா. இந்த வந்து 10% ஃபீ வந்து P&Lக்கு போயிடும் எவ்ரி இயர். ஸோ மிச்சம் 1,80,000 மட்டும் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த 1,80,000 என்ன பண்ணுறோம், 6 இயர்ஸ்க்கு இது வந்து எக்ஸ்பைரி ஆகுது ஃப்ரான்ச்சைஸ். ஓகே. ஸோ 6 இயர்ஸ்னால் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பை 6 பண்ணு 30,000 வரும். ஸோ 30,000 இஸ் தி அமார்டைசேஷன் வேல்யூ ஃபார் ஈச் இயர். ஓகே. ஈச் இயர் 30,000 அமார்டைஸ் பண்ணும். இது செகண்ட் இதோட ஓவர். இப்போ தேர்ட் ஒன் போகிறோம். சி. ஆன் 20th August 2019 நரேஷ் லிமிடெட் இன்கர்ட் அ காஸ்ட் ஆஃப் 2,40,000 to register the patent of its product. Naresh Limited expected the patent of economic life to be 8 years. ஸோ இதில் டேரெக்டாக கொடுத்துட்டான், ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஒன்றுமே இல்லை. 2,40,000க்கு வாங்குறான், அதை வந்துட்டு 8 இயர்ஸ்க்கு வச்சுருக்கான். ஓகே. ஸோ சிம்பிள். ஸோ பை பண்ணால் 30,000 வரும். 30,000 தான் இதோட அமார்டைசேஷன் வேல்யூ. இப்போ என்ன கேட்குறான், ப்ரிப்பேர் த ஷெட்யூல் ஷோயிங் இன்டான்ஜிபிள் அசெட் செக்ஷன் இன் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ வந்து இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட போகிறோன்றது தான் கேட்குறான். ஸோ சிம்பிள். இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்வயர்ட் குட்வில் 5,64,000 வாங்கினோமா, அதில் ஒரு வருஷம் முடிஞ்சும் போது அமார்டைஸ் எவ்வளோ பண்ணோம், 1,12,800. அதை சப்ராக்ட் பண்ணி இந்த அமௌண்ட் காட்டுவோம் பேலன்ஸ் ஷீட்டில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பி கேஸில் என்ன பண்ணோம், ஃப்ரான்ச்சைஸ் வாங்குகிறோம். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் அக்வயர் பண்ணது, அதுக்கு அமார்டைசேஷன் 30,000 லெஸ் பண்ணி 1,50,000 காட்டுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பண்ணுறோம், we are registering the patent. இங்கே franchise, இங்கே patent, இங்கே வந்து goodwill acquire, business acquire பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் patent 2,40,000 minus 30,000 2,10,000. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதுகிறோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ AS26ல் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இருந்த எல்லா சம்ஸும் பார்த்துட்டோம். ஸோ guys, this is what we have in AS26. தீபாவளிடா, வெளில வெடி வெடிக்கிறாங்கடா. காலம்